இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமாம். பயமானது வேதனை உள்ளது. பயம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயப்படுகிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகம். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்காக பயப்படுகிறார்கள். நடப்பதற்கு முன்பாகவே நடந்து விடுமோ என்கிற ஒரு பயம். இது பிசாசு கொண்டு வருகிற ஒன்று. வேதம் அதுதான் தெளிவாக சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. உன் பயத்தை கொடுக்கிறவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல, பிசாசு. பயங்காட்டுகிறவன் அவன் தான், குற்றம் சாட்டுகிறவன் அவன். எல்லா விதத்திலும் நமக்கு சோதனையை கொடுக்கிறவன் பிசாசு தான். இந்த சூழ்நிலையிலே வேதத்திலே பார்க்கும் பொழுது யோபு சொல்லுகிறான், நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துடும். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் பயப்படாதுங்க, தைரியமா இருங்க, எது குறிச்சும் சோர்ந்து போக வேண்டாம் என்று பல காரியங்களை பல இடங்களிலே சொல்லுவதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் பயத்திலே நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஓடி போய் விடுகிறது. இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சிறு கட்டி வந்தால் உடனே கேன்சரா இருக்குமோன்ற ஒரு பயம் வந்து விடுகிறது. மெடிக்கல் செக்கப்புக்கு போவோம், அதில் லேபுக்கு போய் டெஸ்ட் கொடுக்கும் போதும் 10 பேருக்காக போன் பண்ணி ஜோம் பண்ணிடுங்க, நான் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், என்னென்னு ரிப்போர்ட் வருமோ பயமா இருக்குன்னு பயப்படுகிறோம். தொண்டையில ஏதாவது சின்ன பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் வந்தா உடனே கோவிடா இருக்குமோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒவ்வொரு காரியங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ல போய் அல்லது லேப்ல பிளட் டெஸ்ட் எடுத்தா அவங்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ், சுகர் உங்களுக்கு பார்டருக்கு வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி பயத்துல நம்ம சுகர் வந்த மாதிரி ஆகி பார்டரை தாண்டிடுவோம். அவ்வளவுதான். இது மனுஷனுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதோடு மட்டுமல்ல, கொன்றுவிடும். அதுதான் உண்மை. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை நான் படித்தேன். ஒரு முறை பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறானா, குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல ஒரு 10,000 பேருக்கு ஒரு தொற்று நோயை வர வைக்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10,000 பேருடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும் அப்படின்றதும் சரி போப்பா அப்படின்ட்டு விட்டாராம். இவன் போய் அந்த கிராமத்துக்குள்ள போய் தொற்று நோயை பரப்பி 10,000 பேர் பாதிக்கும் மனமா பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது முடிவுல பார்த்தா 30,000 பேர் அதுல மரித்து போயிருக்கிறார்கள். ஒண்ணுமே புரியல. உடனே ஆண்டவர் கேட்கிறான், 10,000 பேருக்கு தானே உன்னை அனுமதி கொடுத்து நீ 30,000 பேரை கொண்டுட்டி அப்படிங்கும் போது இந்த பிசாசு சொல்லிச்சான், நான் 10,000 பேரை தான் தொட்டேன், ஆனா மற்ற 20,000 பேருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க படுற பாடு, இவங்க சாகிறத பார்த்து அந்த பயத்துல அவங்க செத்து போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னானா. ஒருவேளை வேடிக்கையான கதையாக இருந்தாலும் நாம் இதை சிந்திக்க வைக்கிறது. எங்கேயோ ஒன்று நடக்கிறத கேள்விப்படும்போது நாமும் பயந்து விடுகிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல வேலை இழப்போ, அப்ப என் வேலையும் போயிருமோ, எங்கேயோ ஒரு இடத்துல மரணம் நமக்கு வந்து விடுமோ. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் பயத்தின் பாதையில் போகிறோம். ஆனால் அந்த பயத்தை கர்த்தர் புறம்பே தள்ள விரும்புகிறார், பயத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். பயந்து பயந்து தூக்கத்தை தொலைத்து அனுதினமும் பாடுகளோடு கடந்து போகிறது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பயம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? கிறிஸ்துவின் அன்பு நம்ம நிரப்பும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். அப்போஸ்தலர் பாருங்க, மரணத்தை குறிச்சும் பயப்படல, கழுத்துல கத்தி வச்சாங்க, கவலைப்படல, வேணா வெட்டிக்கோ. எதை குறித்து? மரணத்தை குறித்து சவால் விட்டாங்க. மரணமே உன் கூரெங்கன்னு சொன்னாங்க. பாதாளத்தை பார்த்து சவால் விட்டாங்க, உன் ஜெயமெங்கன்னு சொன்னாங்க. நீ கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த அன்பு குறையும் போது பயம் வந்துவிடும். நீங்க பயப்படுறீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள குறைஞ்சிருக்குது. பழையபடி திரும்பவும் ஆதி அன்புக்குள்ள திரும்பி அதை டாப் அப் பண்ணிக்குவோம். அந்த அன்பு இன்னும் பெருகணும்னா ஆவியானுடைய நிறைவு எப்பொழுதும் நமக்குள் இருக்கணும். ஆவியானுடைய நிரப்பும் என்று சொல்லி இந்த நாள்ல முழுதுமா ஒப்பு கொடுப்போம்.
அவர் நம்மை நிரப்பும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு பெருகும். கிறிஸ்துவின் அன்பு பெருகும் பொழுது பயம் நம்மை விட்டு அகன்று விடும். பயம் நம்மை விட்டு அகன்று போகும் பொழுது எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு இடங்களிலும் எதை எடுத்தாலும் பயந்து, படிப்பு எடுத்துக்கிட்டாலும், வேலை எடுத்துக்கொண்டாலும், வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், திருமணம் எடுத்துக்கொண்டாலும், பிள்ளைகளை குறித்த ஐயோ பிள்ளைகள் என்ன பண்றது என்று சொல்லி அவர்களை குறித்தும் எல்லா பக்கமும் திரும்பினாலும் பயம் பயம் என்கிற அந்த நாட்கள்ல நாங்க வந்துட்டோம். இந்த பயத்தினை புறம்பே தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உம்முடைய அன்பு ஒவ்வொருக்குள்ளே ஊற்றுவீராக. ஒவ்வொரு இருதயத்திலும் இனி பயம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நிறைந்து பொங்கி வழியும்படியாக செய்வீராக. அதற்கு தேவையான ஆவியானவருடைய நிறைவு எங்களுக்கு கொடுங்கப்பா. ரோமர் 5:5 தானே வாசிக்கிறோம். எங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவினாலே அப்பா தேவ அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறோம் சொன்னது போல அந்த அன்பு எங்கள் நிரப்பட்டும், இன்னும் அது நிரம்பி வழியட்டும். இது நிமித்தம் பயமின்றி சுகமாய் வாசம் பண்ண உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். பயத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு பூரண விடுதலை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, வழி நடத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பயப்பட வேண்டாம். அவனுடைய அன்பினால் நிறைந்திருப்போம். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் நமக்குள்ள வந்துடும். எல்லாவற்றையும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே.